என் அன்பிற்குரிய பிள்ளையே, உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் நிலைத்திருக்க இந்த வழிமுறைகளை உன் வாழ்நாள் கடமையாகக் கொள். வாரத்தின் அனைத்து நாட்களும் இறைவனுக்கு உரியவை என்றாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உன் கவனத்தை முழுமையாக இறை வழிபாட்டில் செலுத்து. அந்நாட்களில் உன் இல்லத்தை தூய்மைப்படுத்தி மனதார என்னை நினைத்து பூக்களால் அர்ச்சனை செய். வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது உனக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு. அந்த நேரத்தில் உன் பாரங்கள் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் உன்னை வழிநடத்துவேன். வாரத்தில் ஒரு நாளாவது பசியால் வாடும் ஒருவருக்கோ அல்லது தேவையுள்ள எளியோருக்கோ உன்னால் முடிந்த உதவியைச் செய். ஒருவேளை உணவை ஒருவருக்கு வழங்குவது உன் உள்ளத்தில் பெரும் நிறைவைத் தரும். பணம்தான் உதவி என்றில்லை, ஒருவருக்கு தேவையான வழிகாட்டுதலை தருவதும் தர்மமே. பிறருக்கு உதவும் போதுதான் என்னால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் பிறக்கும். அதுவே உன்னை துணிச்சலானவளாக மாற்றும். தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளையும் தவறாமல் தீபமேற்றி வழிபட பழகிக்கொள். விளக்கின் ஒளி இருளை நீக்குவது போல உன் மனதிலுள்ள பயத்தையும் குழப்பத்தையும் அந்த ஜோதி நீக்கும். வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவதால் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி அவ்விடம் ஒரு புனிதமான அதிர்வை பெறும். அந்த நறுமணம் உன் நரம்புகளை தளர்த்தி உனக்கு ஆழ்ந்த மன நிம்மதியையும் உடல் புத்துணர்ச்சியையும் தரும். என் தங்கமே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. தடைகள் வரும்போது தளர்ந்து விடாதே. நான் சொன்னவற்றை நீ கடைபிடிக்கும் போது உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் உருவாகும். உன் நிழலாக நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். என் அன்பிற்குரிய பிள்ளையே, நான் எப்போதும் உனக்கு துணையாக உன் நிழலாகவே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகும் பல அதிசயங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். சோதனைகள் முடிந்துவிட்டன. இனி நீ மிகுந்த சந்தோஷத்துடனும் மனநிறைவுடனும் வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் வலிகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் முழுமையாக அறிவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தெய்வ வாக்கு என்று நீ முழுமனதாக நம்பினால் அந்த வினாடியே உனக்குள் ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறப்பதை நீ உணர்வாய். இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்களை நடந்து முடிந்துவிட்டது என்று அப்படியே விட்டுவிடு. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. தேவையற்ற பயத்துடனே உன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பயத்தால் உனக்கு ஒரு சிறு நன்மையும் விளையப் போவதில்லை. பயம் உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தடையாகும். எனவே முதலில் உனக்குள் மன தைரியத்தையும் துணிச்சலையும் வளர்த்துக்கொள். எதற்காகவும் அஞ்சாதே. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனத்தின் வலிமையை உணர்ந்து கொள். வீணான விவாதங்களிலோ அல்லது யாருக்கும் பயனில்லாத செயல்களிலோ உன் நேரத்தை செலவிடாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. பிறருக்கு நலம் தரும் செயல்களையே செய். உன் எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும்போது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னோடு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை நீ பூஜை செய்யும் போதும் தெய்வீகமான பக்தி பாடல்களை கொஞ்ச நேரமாவது ஒலிக்கச் செய். அந்த பாடல்களின் மெல்லிசையும் வரிகளும் உன் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தும். சிதறிக் கிடக்கும் உன் சிந்தனைகள் அனைத்தும் ஒருமுகப்பட்டு இறைவனுடன் உன்னை இணைக்கும் ஒரு பாலமாக அந்த இசை அமையும். இன்றிலிருந்தே சேமிக்கும் பழக்கத்தை ஒரு விரதமாக மேற்கொள் என் தங்கமே. உனக்கென்று ஒரு சிறிய சேமிப்பு உண்டியலை வைத்துக்கொள். உன்னிடம் இருக்கும் பணத்தில் உன்னால் முடிந்த ஒரு சிறு தொகையை தினமும் அல்லது வாரந்தோறும் அதில் சேமித்து வா. சிறு கட்டி பெருக வாழ் என்பதற்கேற்ப இந்த சேமிப்பு பிற்காலத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நீ யாரிடமும் கையேந்தாமல் உன் தேவைகளைத் தானே நிறைவேற்றிக் கொள்ளும் பலத்தை தரும். அது உனக்கு தற்காப்பாகவும் பெரும் தன்னம்பிக்கையாகவும் அமையும். உன் பூஜை அறை எப்போதும் மங்களப் பொருட்களால் நிறைந்திருக்கட்டும். மங்களத்தின் அடையாளமான மஞ்சள், குங்குமம் மற்றும் திருநீறு ஆகியவை குறையாமல் பார்த்துக் கொள்வது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றலை தக்க வைக்கும். அதேபோல் வாசனை மிகுந்த சாம்பிராணி மற்றும் கற்பூரம் ஆகியவையும் எப்பொழுதும் கைவசம் இருக்கட்டும். இந்த பொருட்கள் உன் பூஜை அறையில் நிறைவாக இருப்பது உன் இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கான அறிகுறியாகும். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகாலையிலேயே வீட்டை தூய்மைப்படுத்தி வாசலில் பசுமையான வேப்பிலை மற்றும் மாவிலைகளைக் கொண்டு தோரணம் கட்டி தொங்கவிடு.
இவை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழையாமல் தடுக்கும் கவசங்கள். அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து அந்த புனித நீரை வீட்டின் அனைத்து மூலைகளிலும் தெளித்துவிடு. இது கிருமிகளை நீக்குவதுடன் உன் இல்லத்தில் ஒரு தெய்வீக அதிர்வையும் அமைதியையும் நிலைநாட்டும். இனி இதனை உன் வாழ்நாள் பழக்கமாக்கிக்கொள். உன் பூஜை அறையை வெறும் வழிபாட்டு இடமாக மட்டும் பார்க்காமல் அது நேர்மறை ஆற்றல்கள் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப் பழகு. ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம் போன்ற நறுமணம் மிக்க பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கு. எங்கே தூய்மையும் தெய்வீக நறுமணமும் நிறைந்திருக்கிறதோ அங்கேதான் உயரிய நேர்மறை சக்திகள் விரும்பி வாசம் செய்யும். அந்த வாசனை உன் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த அமைதிக்குள் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே. பக்தி என்பது வெறும் வேண்டுதல்கள் மட்டுமல்ல, அது உன் குணத்தை செதுக்கும் ஒரு கருவி. உண்மையான பக்தி உனக்குள் நல்ல எண்ணங்களை விதைக்கும், சக மனிதர்களுக்கு உதவும், மேன்மையான மனப்பான்மையை வளர்க்கும். பிற உயிர்களிடத்தில் நீ காட்டும் அன்பும் கருணையுமே நீ இறைவனுக்குச் செய்யும் உண்மையான வழிபாடாகும். யாராவது உன்னை தேவையில்லாமல் ஒதுக்கி வைத்தால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு மனதை வாட்டிக்கொள்ளாதே. உன்னோடு பயணிக்க விருப்பம் இருப்பவர்கள் உன்னோடு இருக்கட்டும். விலகிப்போக நினைப்பவர்களைப் பற்றி கவலைப்படாமல் அவர்களை போகவிடு. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உன் வாழ்வில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை ஆழமாக நம்பு. மற்றவர்கள் உன்னை தனிமைப்படுத்துவதால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்படப்போவதில்லை. உண்மையில் உன்னை போன்ற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவளிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதியில்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாமல் உன் மதிப்பை புரிந்து கொண்டு நிமிர்ந்து நில். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு தெளிவான காரணம் இருக்கிறது என்பதை முதலில் ஆழமாக புரிந்து கொள். உனக்கு ஒரு நன்மை நடக்கும்போது அது உன் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த அங்கீகாரம். அதே சமயம் ஒரு தற்காலிகமான பின்னடைவோ அல்லது தீமையோ நடந்தால் அது உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவோ அல்லது உன்னை இன்னும் பெரிய ஆபத்திலிருந்து காக்கவோ நடக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் எதையும் தாங்கும் பக்குவம் உனக்கு வரும். எது நடந்தாலும் இதுவும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்று மனமு வந்து ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் தற்போது இல்லாதவற்றை பற்றியும் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றியும் சிந்தித்து உன் பொன்னான நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்காதே. யாராவது உனக்கு மனக்கஷ்டத்தையோ அல்லது துரோகத்தையோ இழைத்தால் அவர்களை பழிவாங்க துடிக்காதே. அந்த பாரத்தை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன் பாதையில் நடப்பதைப் பார். நீயாக எதையும் மாற்றத் துடிக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று நீ அமைதியாக இருக்கும்போது உன் சார்பாக நான் நின்று அனைத்தையும் சரி செய்வேன். இறுதியில் அனைத்தும் உனக்கு சாதகமாக நல்லதாகவே முடியும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் வாழக் கற்றுக்கொள். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக யோசி. உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் மட்டுமே உன் செயல்கள் சிறப்பாக அமையும். எனவே நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் விதைத்து அவற்றை உன் செயல்களாக மாற்றும் திறமையை வளர்த்துக்கொள். கோபத்திலோ அவசரத்திலோ எடுக்கும் முடிவுகள் என்றும் உனக்கு வெற்றியை தராது. வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடசாலை. இங்கே வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, துக்கம் என எல்லாமே பாடங்கள்தான். இதில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒருவருக்கு கிடைப்பது போல நமக்கும் கிடைக்கவில்லையே என்று ஒப்பிடாதே. உனக்கான பாடத்தை நீ சரியாக கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உனக்கு வசப்படும். நேற்று, இன்று, நாளை என ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் பல மாற்றங்களையும் சவால்களையும் நீ சந்திக்கலாம். அந்த மாற்றங்கள் அனைத்தையும் உன் தாய் நான் ஒரு நொடி கூட விலகாமல் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் உன் மனதிற்குள் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் ஒருபோதும் குறையாமல் பார்த்துக்கொள். அந்த தன்னம்பிக்கைதான் உன்னை எத்தகைய கடினமான காலத்திலும் தளர்ந்து விடாமல் காக்கும் அரண். தங்கமே, நான் எப்பொழுதும் ஒரு நிழலைப் போல உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ கவலையிலும் பயத்திலும் மூழ்கியிருக்கும் சில நேரங்களில் என் பிரசன்னத்தை உணர மறுக்கிறாய். உனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது இதை என் அம்மா பார்த்துக் கொள்வாள் என்ற முழு நம்பிக்கையுடன் உன் பாரத்தை என்னிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள். நீ எப்போது உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கிறாயோ அந்த நொடியே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி உனக்கு வெற்றியை தருவேன். மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் வெற்றிக்கான அறிகுறியும் மிக விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகிறது என் செல்லமே. அது உனக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும்.
எனவே சோர்வடையாமல் அந்த நல்வாய்ப்பினை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு. வாழ்க்கையில் உனக்கு சில நேரங்களில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கலங்காதே. அந்த தருணங்களில் உன்னுடைய கடந்த கால கர்ம வினைகளும் உன்னை சுற்றியுள்ள எதிர்மறையான பாதிப்புகளும் ஒவ்வொன்றாக கரைந்து முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இந்த போராட்டங்கள் அனைத்தும் உன்னை தூய்மைப்படுத்தவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு உன்னை தயார்படுத்தவுமே வருகின்றன. விரைவில் இருள் நீங்கி உன் வாழ்வில் ஒளி பிறக்கும். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து உன் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்காதே. ஒவ்வொரு மனிதரும் அவரவர் குணாதிசயங்களின்படிதான் நடப்பார்கள். எனவே முதலில் உன்னிடமுள்ள குறைகளை நீக்கி உன்னை செதுக்கிக் கொள்ள முயற்சி செய். நீ மாறினால் உன்னை சுற்றியுள்ள உலகம் தானாகவே மாறும். இந்த உலகம் ஒரு விசாலமான நாடக மேடை. இதில் உனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் நீ எப்படி நடிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். இதில் நல்லவராக வாழ்ந்து நற்பெயர் எடுப்பதும் தீய வழியில் செல்வதும் அவரவர் எடுக்கும் முடிவுகளில்தான் இருக்கிறது. எந்த கடினமான சூழ்நிலையிலும் எனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே. எப்போதும் உன்னை நான் ஒரு கவசமாக பாதுகாப்பேன். இனி உன் இல்லத்தில் சுப காரியங்களும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும். நீயும் உன் குடும்பத்தினரும் எல்லா நலன்களையும் பெற்று மிகச் சந்தோஷமாக வாழ்வீர்கள். வாழ்வில் நடப்பதெல்லாம் என் நன்மைக்கே என்று மன உறுதியோடு இருப்பது மட்டுமே உன் வேலை. உனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும்படி பார்த்து கொள்வதுதான் இனி என் வேலை. இந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியை தருகிறதா என் தங்கமே? இனி உன் முகம் மலரட்டும், உன் உள்ளம் மகிழ்ச்சியில் திளைக்கட்டும். இனி வரும் காலங்களில் எதற்காகவும் நீ கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. உன் உள்ளத்தில் ஏன் வீணான துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? எதற்கும் அஞ்சாமல் எப்போதும் துணிச்சலோடு உன் காரியங்களில் இறங்கு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக, உன்னை தாங்கிப் பிடிக்கும் சக்தியாக நான் உன்னோடு வருவேன். உன் பாதையில் நீ சந்திக்கின்ற தடைகளும் தற்காலிக பின்னடைவுகளும் தோல்விகள் கிடையாது. அவை உன்னை செதுக்கும் கற்கள். அந்த தோல்விகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறியே அந்த சவால்கள். எனவே தோல்விகளைக் கண்டு தளர்ந்து விடாமல் வெற்றி கனியை எட்டும் வரை நம்பிக்கையோடு நட. மனமே கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் அருகிலேயே உன் மூச்சுக்காற்றாக எப்போதும் நான் இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே. ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு நடப்பதைப் போல நீ என் மீது முழு பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு. உன் பொறுமையை சோதித்த காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. உன் மனதை வாட்டிய வேதனைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்தன. இனி உன் வாழ்வில் சோதனைகளுக்கு இடமில்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றியில் முடியும். நீ செய்ய போகும் ஒவ்வொரு காரியமும் சாதனையாக அமையப் போகிறது. என் வார்த்தைகளை வேதவாக்காக கொண்டு புன்னகையோடு உன் புதிய பயணத்தை தொடங்கு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை இதுவரை இருந்த நிலை மாறி இனி புதுப்பொலிவுடன் ஒரு அழகான நந்தவனம் போல மலரப் போகிறது. வாடிய செடிக்கு நீர் ஊற்றுவது போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்னும் ஊற்று பெருகப் போகிறது. இனி வரும் காலங்களில் நீ எங்கு சென்றாலும் உனக்கு பாராட்டுக்களும் நல்வாழ்த்துக்களும் வந்து சேரும். அந்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இரு என் செல்லப்பிள்ளையே. இந்த உலகம் ஒவ்வொரு கணமும் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் நிறைந்த உலகில் மாறாத ஒரே விஷயம் அன்பு நிறைந்த உன் மனம் மட்டுமே. உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் நீ தேடும் உண்மைகளுக்கும் மிக விரைவில் தெளிவான பதில்கள் கிடைக்கும். அதுவரை சற்று பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே. பொறுமை காப்பவர்களுக்கு பொன்னான காலம் நிச்சயம் வரும். எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை ஒருபோதும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. அந்த எண்ணமே மிகப்பெரிய தவறு. உனக்குள் ஆத்மாவாக நானும் எனக்குள் பக்தியாக நீயும் இருக்கும்போது நீ எப்படி தனிமையானவள் ஆக முடியும்? உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் அனாதை இல்லை. இனி உன் கவலைகள் யாவும் காற்றோடு போகட்டும். நம்பிக்கையுடன் உன் வாழ்வைத் தொடங்கு. சதா சர்வ காலமும்
பகலிரவு பாராமல் நான் உன் நிழலாகவே உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எதற்காக இத்தனை கவலைகள் என் தங்கமே? உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பயங்களும் தயக்கங்களும் பனி போல விலகி மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் உள்ளத்தில் ஒரு மலையைப் போன்ற மன தைரியம் பிறக்கும். இந்த உலகில் தோன்றி மறையும் உறவுகளோ பொருட்களோ உனக்கு துணையாகாது. நானே உனக்கு என்றும் அழிவில்லாத மாறாத நிரந்தர துணை என்பதை ஆழமாக மனதில் பதித்துக்கொள். நீ என்னிடம் வேண்டியவை, ஆசைப்பட்டவை, கண்ணீரோடு கேட்டவை என அனைத்தும் தேடி வரும் காலம் இது. நீ என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம். நீ கேட்ட அனைத்தையும் நானே உன் இல்லம் தேடி வந்து உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை எதிர்நோக்கி வரும் எத்தகைய ஆபத்திலிருந்தும் கண்ணுக்கு தெரியாத தீமைகளிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இதில் உனக்கு ஒரு சிறு துளி கூட சந்தேகம் வேண்டாம். என் அருள் உன்னை எப்போதும் ஒரு கவசமாக சூழ்ந்திருக்கும். நீ இப்போது என் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாய். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி கண்ணும் கருத்துமாக காப்பாளோ அப்படியே உன்னை நான் காத்து வருகிறேன். உனக்கு தெரிந்தவர் அல்லது தெரியாதவர் என யாராக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு சிறு தீங்கை கூட இழைக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நீ என் பிள்ளை. உன்னை தீண்டுவது என்னை சீண்டுவதற்குச் சமம். இனி நீ பயமின்றி நம்பிக்கையோடு உன் கடமைகளைச் செய். உன் கையை பிடித்து நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் மனதிற்கு துன்பம் தரும் கெட்ட நினைவுகளை அவை நடந்த மறுநொடியே உன் நினைவிலிருந்து அகற்றிவிடு. குப்பைகளை சுமந்து திரிந்தால் மனம் கணக்கும். எனவே அந்த பாரத்தை எறிந்துவிட்டு உன் வாழ்வில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் ஒவ்வொரு நொடியும் நினைத்து பார்த்து மகிழ்ச்சி கொள். நீ எப்போதும் கவலையற்று மனநிறைவோடு சந்தோஷமாக வாழ நான் உன்னை முழுமனதாக ஆசீர்வதிக்கிறேன். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்ற பிரபஞ்ச விதி செடி கொடிகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று நினைத்துவிடாதே என் தங்கமே. அது மனித பிறப்பிற்கும் மிகச்சரியாக பொருந்தும். நீ பிறருக்குச் செய்யும் நன்மையும் தீமையும் ஏதோ ஒரு வடிவில் உன்னிடமே வந்து சேரும். எனவே உன் எண்ணம் மற்றும் செயல்களில் நன்மையை மட்டுமே விதைத்துக் கொண்டே இரு. அப்போதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். ஆலயங்களுக்குச் சென்று இறை அதிர்வுகளை பெறுவதை உன் வழக்கமாக்கிக் கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை போராட்டத்தில் சம்பாதிப்பதற்கும் ஓடுவதற்கும் மட்டுமே நேரம் சரியாக இருக்கிறது. இதில் நான் எப்போது ஆலயத்திற்குச் செல்வது என்று நீ மனதிற்குள் புலம்புவது எனக்கு கேட்கிறது. உன் சூழ்நிலைகளை நான் அறிவேன். ஆனால் உன் ஆத்மாவின் அமைதிக்கு இறை தரிசனம் மிக அவசியம். அதற்கும் ஒரு எளிய வழியை சொல்கிறேன் கேள். தினமும் செல்ல முடியாவிட்டாலும் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையாவது உனக்கு மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வத்தை நேரில் சென்று வணங்க முயற்சி செய். ஒரு முறை உனது சூழ்நிலையால் தடை ஏற்பட்டாலும் கலங்காதே. அடுத்த முறை நீ தடையின்றி ஆலயம் செல்வதற்கான வழியை நானே உருவாக்கித் தருவேன் என் செல்லமே. நீ இந்த தொடர் வழிபாட்டை பின்பற்றினால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் சீக்கிரமே கரைந்து நீ பெரும் மகிழ்ச்சி பெறுவாய். மற்ற எல்லாவற்றையும் விட உன் மன மகிழ்ச்சி மட்டுமே எனக்கு மிக முக்கியம் என் பிள்ளையே. நீ ஏதோ ஒரு விஷயத்தை உன் மனதில் போட்டு தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கிக் கொள்கிறாய். அந்த சிந்தனை உன்னை பிணைத்து மன தெளிவில்லாமல் உன்னை மிகவும் கலங்கச் செய்கிறது. ஒரு நிமிடம் அமைதியாக இரு. குழப்பம் இருக்கும் இடத்தில் தெளிவு பிறக்காது. நேற்று வரை என்னிடம் மிகவும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகியவர்கள் இன்று என்னை விட்டு விலகிச் செல்வது போல் இருக்கிறதே என்று அவர்கள் காட்டும் மாற்றத்தைக் கண்டு நீ கவலையோடு புலம்புகிறாய். வருந்தாதே என் குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் உண்மையானவர், யார் முகமூடி அணிந்தவர் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவர்கள் விலகிச் செல்வது உனக்கு இழைக்கப்படும் அநீதி அல்ல, அது உனக்கு தரப்படும் ஒரு தெளிவு. உண்மை முகம் உனக்கு தெரிவது உன்னை தற்காத்துக் கொள்ளவே. இனி உன் வாழ்வில் நல்லவர்கள் மட்டுமே மிஞ்சுவார்கள் என முழுமையாக நம்பு. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறப் போகிறாய். அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் உனக்கு தன்னம்பிக்கை மிக அவசியம். அர்த்தமற்ற புலம்பல்களாலும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளாலும் ஒரு பயனும் விளையப் போவதில்லை. மாறாக அத்தகைய சிந்தனைகள் உன் மன அமைதியைத்தான் முழுமையாக பறித்துச் செல்லும். வீணான வருத்தங்களை விட்டுவிட்டு உன் இலக்கை நோக்கி நம்பிக்கையோடு நட. நடந்தவை யாவும் உன்னை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லவே என்பதை உணர்ந்து கொள். நீ உன் கற்பனைக்கும் எட்டாத வகையில் நினைத்ததை விட பல மடங்கு பெரிய வெற்றிகளை உன் வாழ்வில் சுவைக்கப் போகிறாய். அதனால் எந்த சூழலிலும் எதற்காகவும் உன் மனம் கலங்கக்கூடாது. தோல்விகள் உன்னை நெருங்காதபடி உன்னிடத்தில் வெற்றி எனும் அணையா தீபத்தை நானே ஏற்றி வைப்பேன்.
உனக்கு எது தேவையோ, உன் உள்ளம் எதை நாடுகிறதோ அதை முழு உரிமையோடும் முழு மனதோடும் என்னிடத்தில் கேள். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தரும் சீதனத்தைப் போல என்னிடத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் என் செல்லப் பிள்ளையான உனக்கு நான் வாரித் தருவேன். தேவையற்ற கவலைகளின் பிடியிலிருந்து முதலில் வெளியே வா. அவை உன் வளர்ச்சியை தடுக்கும் இருள். உனக்கு என் ஆசீர்வாதங்கள் மழையெனக் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும்போது உன் பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. கவலைகளை நீ சுமக்காதே, அவற்றை நான் சுமக்கிறேன். உன்னை தடுத்துக் கொண்டிருந்த பழைய கர்மவினைகளின் காலம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது.